இப்போ மூட்டு வலிக்கு இன்னொரு காரணம் என்னென்னா தூக்கமின்மை ஒரு காரணம். நல்லா தூங்கினா தான் உடம்புல உள்ள வலி எல்லாம் போகும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சா உடம்புல வலி போகும்ல, அதே மாதிரி தான் மூட்டுங்கிறதும் உடம்புல தானே இருக்குது. காலில் உள்ள வலி, அந்த மூட்டு வலி. அப்போது மூட்டு வலி சரியாகணும்னா நல்லா தூங்கவும் செய்யணும். மூட்டு வலி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் நல்லா தூங்குறீங்களான்னு கூட கேட்கணும். அதனால் அவங்க மூட்டு வலி எனக்கு தூக்கமே வர்றதில்லப்பா, மூட்டு வலி இருக்குது, அப்போது அவங்க தூக்கமின்மைக்கான மருந்தையும் சாப்பிடணும். அதாவது தூக்கமின்மையை சரி செய்ய வேண்டும். நல்லா தூங்குவதற்கு ஒரு வழி ஏற்படுத்த வேண்டும். அப்போ தான் அவங்க கால் மூட்டு வலியெல்லாம் சரியாகும். ஏன்னா தூக்கமின்மை என்பது நிறைய வலிக்கு காரணமாக இருக்கும். உடம்பே வலிக்கும். நல்லா தூங்கலைன்னா உடம்பே வலிக்கும், சோர்வாக இருக்கும், சுறுசுறுப்பாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி தூக்கமின்மை என்பது உடம்பையே அசதியாக இருக்கும். ஒரு சுறுசுறுப்பாகவே ஒரு நல்ல புத்துணர்ச்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு வேகமாக நடக்க முடியாது, சோர்வாக இருக்கும். கால்கள் எல்லாமே சோர்வாக தான் இருக்கும். கைகளும் சரி கால்களும் எல்லாமே சோர்வாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உடம்புல நாள் நல்லா உழைக்கிறாங்க. அப்புறம் நல்லா தூங்கினா தான் அந்த உடம்புல உள்ள வலி எல்லாம் போகும். நல்லா உழைக்கிறதுனால உடம்புல வலி ஏற்படும். அப்புறம் நல்லா தூங்கினா தான் உடம்புல உள்ள வலி போகும். அதே மாதிரி தான் இப்போ மூட்டு வலியெல்லாம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் மிக முக்கியமான காரணம் தூக்கமின்மை என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். அதனால் நல்லா தூங்குவதற்கான சிகிச்சையும் எடுக்கணும். முதல்ல மூட்டு வலியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா தூங்குறீங்களான்னு கேட்கணும். நல்லா தூங்குறாங்க இல்லைங்க அப்படின்னா அப்போ தூங்குவதற்கான சிகிச்சை அவங்க எடுக்கணும். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கும் மூட்டு வலிக்கு. வெறும் மூட்டில் போய் நீங்கள் ஏதாவது தைலத்தை தடவிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நல்லா தூங்கணும். தூங்கினாலே உடம்புல எந்த வலியும் இருக்காது. அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே உடம்புல உள்ள வலியெல்லாம் பறந்துடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி மூட்டு வலி குணமாகறதுக்கும் நல்ல தூக்கம் என்பது தேவை. நல்லா தூங்கிட்டாலே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும். நல்லா 9 மணி நேரம் தூங்கினா தான் நல்ல உடம்பு முழுமையான ஓய்வு எடுக்கும். இன்னும் 10 மணி நேரம் கூட தூங்கலாம், தப்பே கிடையாது. அந்தளவு தூங்கிட்டு உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நிறைய சரியாகும் அப்படின்னு நான் நம்புவோம். நல்லா ஆழ்ந்து அசந்து ஒரு 10 மணி நேரம் தூங்கிட்டால் மூட்டு வலியும் நாளடைவில் குணமாக ஆரம்பித்துவிடும். கண்டிப்பாக குணமடையும். மூட்டு வலிக்கு நம்ம என்ன ஒரு காரணம் சொன்னோம்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் மிக முக்கியமான காரணம் தூக்கமின்மை. தூக்கமின்மை நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாயிடும். தூக்கமின்மை உடல் பருமனுக்கு காரணமாகும், உணவு செரிமான குறைபாடுக்கு காரணமாக இருக்கும். அப்புறம் உடல் அசதி, சோர்வு, சோம்பேறித்தனம், தலைவலி, இப்படி பல பிரச்சனைகளுக்கு தூக்கமின்மை காரணமாக இருக்குது. அந்த வகையில் மூட்டு வலிக்கும் தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்குகிறோமா அந்த தூக்கத்தை உறுதிப்படுத்திக்கணும். அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல உள்ள எந்த ஒரு நோய்க்கும் அடிப்படையான காரணமாக இந்த தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நல்ல தூக்கம் வரணும்னா என்ன பண்ணணும்? நல்லா தூக்கம் வரணும்னா டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதாவது ஒரே டைமில் குடிச்சிடக்கூடாது. பகலெல்லாம் குடிக்காமல் இருந்துட்டு சாயந்தரம் ஐயோ நம்ம இன்றைக்கி தண்ணி குடிக்கலையே அப்படின்னு சொல்லி சாயந்தரமாக நீங்கள் 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. காலையிலேருந்து சிறிது இடைவெளி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 250 ml 200 ml குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி சீராக அந்த தண்ணி உடம்பு போயிட்டே இருக்கணும். அந்த உடம்பு சூடாகிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக சூடாகாமல் அந்த உடம்பை ஒரு குளிர்ச்சியான நிலையில் இயங்க வைக்க வேண்டும். அப்போ அதுக்கு 3 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும். இது அப்போ தான் நல்லா தூக்கமே வரும். அது மாதிரி இப்போ சிலருக்கு ரொம்ப ஹீட்டான பாடி, ஆண்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படின்னா தலைக்கு எண்ணெய் தடவணும், நல்லெண்ணெய் தடவணும் காலையில். அது ரொம்ப முக்கியம். தலைக்கு நல்லெண்ணெய் காலையில் தடவணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதெல்லாம் தூக்கமின்மையை தவிர்க்கக்கூடிய ஒரு நடைமுறை. அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிக்கறி சாப்பிட்டாக்கா உங்களுக்கு தூக்கமின்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கோழிக்கறிலாம் பயங்கர சூடு. அதனால் கோழிக்கறியை சமைச்சு சாப்பிட்ற அன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் போவதற்கு இன்னொரு காரணம் இஞ்சி சாறு குடிக்கிறது, சுக்கு காப்பி குடிக்கிறது, சுக்கு டீ குடிக்கிறது, அல்லது அந்த மாதிரி சுக்கு தேநீர் குடிக்கிறது. அது தூக்கமின்மைக்கு காரணமாகுது. அதெல்லாம் பயங்கரமான ஹீட்டு. அந்த இஞ்சி சாறு ஒரு நாள் குடிச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு 2 நாளைக்கு தூக்கம் வராமல் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 2 நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது. இஞ்சி சாறுலாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 நாளைக்கு தூக்கம் வராது. அது மாதிரி சுக்கும் அப்படி தான். சுக்கு டீ ஏதாவது போட்டு குடிக்கிறீங்க, அடிக்கடி நோய் எதிர்ப்பாற்றல் வரும் அப்படின்னு அடிக்கடி சுக்கு டீலாம் போட்டு குடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது. ஒரு நாள் குடித்தாலே 2-3 நாளைக்கு தூக்கம் வராது.
இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, மக்கள் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன் ஆனால் தூக்கம் வரலன்னு. ஆனால் நீங்கள் குடிக்கிற சுக்கு டீயோ அல்லது இஞ்சி சாரோ தான் தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நைட்டு குளிச்சுட்டு படுக்கணும். தூக்கம் வருவதற்கு அது ஒரு தேவையாக இருக்குது. குளிச்சுட்டு படுக்கணும். இந்த மாதிரி நிறைய தூக்கம் வருவதற்கு நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. அமுக்கரா சூரணம் காலையில் பாலில் காலையிலையும் இரவும் பால்களில் கலந்து ஒரு ஸ்பூன் காலைல ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து குடித்தா நல்லா தூக்கம் வரும். அப்புறம் கசகசா, அதை காலையில் நீங்கள் பால் சாப்பிட்றீங்களா, அந்த பாலை கொதிக்க வைக்கும்போது இந்த கசகசாவும் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. அது மாதிரி இரவும் எப்பெல்லாம் டீ குடிக்கிறீங்க, டீயோடு போட வேண்டாம், பால் குடிப்பதாக இருந்தால் அதில் ஒரு கொஞ்சம் கசகசா போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா, அது நல்லா வேக வச்சு அதை குடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும். அப்புறம் ஹோமியோபதி மருந்தில் கண்டிப்பாக நல்ல தூக்கத்துக்கான சிறந்த மருத்துவம்லாம் இருக்குது. ரொம்ப விலை குறைவான மருத்துவம். அது நாள் முழுதும் வருடம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மாதம் சாப்பிட்டாலே போதும், அந்த தூக்கங்கிறது நல்லா வரும். அதனால் தூக்கம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது தூக்கம் வருவதற்கு நிறைய மருந்துகள் இருக்குது, தீர்வுகள் இருக்குது. அப்படி இருந்தும் நிறைய பேர் பயந்து போய் தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மருத்துவம் இருக்குது சார், முயற்சி பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி மருந்து இருக்குது, உங்களுக்கு நல்லா அது சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க பயப்படுவாங்க. அதாவது சிலர் பயந்துக்கிட்டே மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க, மருந்துகளையும் எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க, மருத்துவமனைக்கும் போக மாட்டாங்க, மருந்துங்கிற ஏரியாவுக்கே போக மாட்டாங்க. அப்படியே ஒரு பயமாக அந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு தீர்வு, தனது பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேடுவதற்கே பயந்துகிட்டு இருப்பாங்க. தான் உடம்புல ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த மருந்து சாப்பிட்டா இதாகிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த பயமே அவரோட தூக்கமின்மைக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தூக்கம் வரும். அதனால் தைரியமாக நமக்கு தூக்கம் வந்தே ஆகணும், அதுக்கு நான் என்ன முயற்சி வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ அந்தளவுக்கு தூக்கம் வருவதற்கு நிறைய தீர்வுகள் இருக்குது. அப்படி இருந்தும் தூக்கம் இல்லாமல் இருந்தால் அது அவர்களை நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நல்லா தூங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தூங்குனா தான் உணவு நல்லா செரிமானமாகும், தலைவலி வராது. அடிக்கடி தூக்கம் இல்லாதவர்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அதனால் தூக்கத்தின் போது தான் மூளை நல்லா ஓய்வெடுக்குது. தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிறவர்கள், அதாவது தூங்குவாங்க, அது ஒரு அரை தூக்கமாக தான் இருக்கும். அந்த தூக்கம் என்கிற அந்த ஆழத்தை தொட்டுவிட்டு வர வேண்டும். தூக்கம் என்பது ஒரு ஆழமான கிணறு போல். அந்த ஆழமான கிணறை போய் தொட்டுட்டு வரணும். அடியில் போய் தரையை போய் தொட்டுட்டு வரணும். அந்த கிணத்தின் தரையை போய் தொட்டுட்டு வரணும். அதுதான் முழு தூக்கம். நிறைய பேர் அப்படி போக முடியாது, பாதி தூக்கம் தான் தூங்குவாங்க. ஆனால் முயற்சி பண்ணுவாங்க, முடியலை, அந்த திருப்தி என்பது கிடைக்காது. அதனால் முழுமையான தூக்கத்தை அனுபவிக்க வேண்டும். அப்போ தான் திருப்தி ஏற்படும். தூக்கம் இல்லைன்னா கண் பார்வை தெரியாது, உடம்பு குண்டாகிட்டே போகும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உடம்பு குண்டாகிட்டே போகும். நல்லா தூங்கினா உடல் எடை குறையும். நல்லா தூக்கமின்மை அவ்வளோ அற்புதமான ஒரு தீர்வு. நல்லா தூங்கினா தான் நல்லாவே உழைக்கவே முடியும். நீங்கள் வேலை செய்கிறதுல மந்தமாக இருக்கீங்க, சோர்வாக இருக்கீங்க, உங்களால் சுறுசுறுப்பாகவே இருக்க முடியல, சோர்ந்து உட்காந்துருக்கீங்கன்னா அப்போ நல்லா தூங்கலைன்னு கூட அர்த்தம். ஆனால் நல்லா தூங்கணும், அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். மத்தியானமும் ஒரு 2 மணி நேரம் தூங்கணும். நைட்டு தூங்குகிறோம், அப்புறம் மத்தியானம் தூங்குகிறோம், மத்தியானமும் ஒரு 2 மணி நேரம் தூங்கணும். அப்படி தூங்கினா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயும் வராது, உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும்.